வணக்கம் மக்களே, இன்றைக்கி டே 18 ஆஃப் வாழ்க்கை அப்டேட். ஸோ இன்றைக்கி காலையில் வீட்டில் எழுந்திரிச்ச உடனே பல் விளக்கிட்டு மொட்டை மாடியில் எழுந்திரிச்சு போய் பார்த்தா வானம் வந்து நல்ல கிளைமேட்டில் இருந்துச்சு. அப்படியே வந்து கொல்லிக்கு கிளம்பியாச்சு. கொல்லிக்கு போன உடனே மேக்ஸு அவர் வந்து நல்லா வரவேற்பு கொடுத்தாரு. அவர் என்ன வந்த உடனே என்ன கிட்ட போலாம் பா வா. அப்புறம் என்ன அடுத்த டியூட்டி தான் நமக்கு. மாட்டு சாணியெல்லாம் அள்ளி போடணும், மாடுக்கு வந்து தண்ணி வைக்கணும், மாட்டை பிடிச்சி கட்டணும். டியூட்டி வேலை முடிஞ்சு. ஸோ சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இடத்த. அதுக்கப்புறம் என்ன மாட்டை ஒவ்வொரு கணக்கடிக்காக தண்ணி கட்டலான்னுட்டு பம்பு செட்டை போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி பிடிச்சாச்சு. தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தவிடுலாம் போட்டு தண்ணி காட்ட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் முதல் 2 கன்றுக்குட்டி தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பசு மாடு பெரிய மாடு அதுங்களும் 2த்தையும் தண்ணி காட்டிட்டு ஓட்டி கழனியில் வந்து கட்ட ஆரம்பித்தாச்சு. நல்லா ஒரு கட்டையை வச்சு இந்த ஊசியை நல்லா அடித்து தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 4 மாடு 4த்தையும் வந்து கட்டிட்டு காலையிலே வந்து ஒரு 8 மணிக்கு வந்து கட்டியாச்சு. நல்லா மேய்ஞ்சிட்டுருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை உடைக்கலான்ட்டு மரத்தில் குரங்கு மாதிரி ஏறி மேலே இருந்து கீரையை உடச்சி போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ டைம் செக் பண்ணால் 8 மணி. அவ்வளோதான் மக்களே. காலையில் கொல்லிக்கு போயிட்டு மாடு கட்டி அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. மாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேக்ஸுக்கு சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்காக ஒரு 3 o'clock வந்தோம். வந்துட்டு மறுபடியும் மாட்டெல்லாம் கட்டி மேய்ச்சிட்டு ஈவினிங் 6 o'clock மாடு வந்து மாட்டோட இடத்துல கட்டியாச்சு. ஸோ காட்டிட்டு அதுக்கு மறுபடியும் வைக்கோல்லாம் பிடிங்கி போட்டு சாப்பாடு வந்து போட்டாச்சு. நைட்டுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு நைட்டுக்கு சாப்பாடை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சின்ன பசு 2, பெரிய பசு 2. ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடை போட்டாச்சு. அவ்வளோதான் மக்களே. டாடா பாய்.